என்னதான் ஒரு நாளைக்கு 2 தடவை விழுந்து விழுந்து ப்ரஷ் பண்ணாலும் பற்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை நீங்கவே மாட்டேனுது, பற்களும் பளிச்சுன்னு இருக்க மாட்டேனுது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாயில் சொத்தை பற்கள் இருக்கும். சொத்தை பற்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த வலியும் வீக்கத்தினாலையும் ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. இன்னும் சில பேருக்கு வாயில் துர்நாற்றமும் வீச ஆரம்பிக்கும். அதாவது அஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வாயில் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய, அதுவும் முக்கியமாக பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரையை உடனே நீக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் சமையல் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்புல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கிராம்புல விட்டமின் சி, நயாசின், தயமின், பாஸ்பரஸ், கால்சியம், ரிபோப்ளேவின், அதிகப்படியான நார்ப்பொருட்கள் இருக்கு. இந்த கிராம்பை பயன்படுத்தி நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பற்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை உடனே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஜீரண கோளாறுனால் ஏற்படக்கூடிய அந்த வாய் துர்நாற்றத்தையும் சரி செய்யும். சொத்தை பற்கள்னால் ஏற்படக்கூடிய அந்த வலி வீக்கத்தையும் சரி செய்யும். நாளடைவில் அந்த சொத்தை பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் அழிஞ்சிடும். இப்போ இந்த கிராம்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிராம்பை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ அதுலேருந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த கிராம்பு பவுடரை சேர்த்துக்குங்க. அடுத்ததா நல்ல பெரிய சைஸில் ஒரு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதை காய் செய்வதை பயன்படுத்தி அந்த பூண்டை நல்லா துருக்கிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. பூண்டு உங்க பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரை நீக்கி பல்ல உடனே வெண்மையாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே உப்பு எடுத்திருக்கேன். உப்பு சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு கிடையாது. ஹிமாலயன் ராக் சால்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த சில பேருக்கு உப்பு பயன்படுத்தினா அரிப்பு அந்த மாதிரி ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த உப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் உங்ககிட்ட சாதாரண உப்பு தான் இருக்குன்னா கொஞ்சம் குறைவா சேர்த்துங்க, ஒன்றாகாது. அடுத்ததா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இதுல நம்ம ஏன் நல்லெண்ணெய் சேர்க்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் வாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கும். முக்கியமா மஞ்சள் நிறமான பற்களை உடனே வெண்மை நிறமாக மாற்றும். அதுக்கு அடுத்துதான் இதுல பேஸ்ட், எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அது உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்காக தான். உங்களுக்கு இதுல பேஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தவிர்த்துக்கலாம். இது மட்டுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். பேஸ்ட் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இல்லைனா ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். ஒரு 5 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்கு தொடர்ந்து ப்ரஷ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் 5 நிமிஷம் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது ஈர்களில் வலி வீக்கத்தை தூண்டும். எப்பயுமே ப்ரஷ் பண்ணும்போது 1 நிமிஷத்துக்கு மேலே பண்ணக்கூடாது. ப்ரஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நீங்கள் வாயை கொப்பளிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே பண்ணும்போதே உங்கள் பற்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரை நீங்கிடும். ரொம்ப நாள்பட்டு அந்த மஞ்சள் கரை படிஞ்சு சில பேருக்கு அந்த கற்கள் மாதிரி தெரியும் இல்லையா, அவங்களாம் இதை நீங்கள் ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல கிளியராக ஆகிடும் பல்லு உங்களுக்கு. சொத்தை பற்கள் இருக்கிறவங்க, வலி இருக்கிறவங்க, வாயில் துர்நாற்றம் இருக்கிறவங்க கண்டிப்பாக 5 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஜஸ்ட் லைட்டாக தான் மஞ்சள் கரை இருக்குன்னா ஒரே நாளில் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப ஒரு அருமையான டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். சொத்தை பற்கள் இருக்கக்கூடிய இந்த கிருமிகளும் அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.